விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மிக கோலாகலமாக நடைபெறும் மிஸ் கூவாகம் 2025 அழகி போட்டி, மிஸ் திருநங்கை 2025 அழகி போட்டியில் கலந்து கொள்ளும் திருநங்கைகளை பல தகுதியின் அடிப்படையில் நடுவர்கள் தேர்வு செய்கிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம். வழக்கமா இந்த கடந்த 5 ஆண்டுகளா பாத்தீங்கன்னா மிஸ் திருநங்கை நாங்க கொண்டு வந்திருக்கோம். மிஸ் கூவாகன்ற ஒரு நிகழ்ச்சியும் நடக்குது. 2 நிகழ்ச்சியுமே அரசு சார்ந்து தொண்டு நிறுவனங்களை இணைந்து பண்ற ஒரு நிகழ்ச்சி தான். ஸோ சென்னை சார்ந்த திருநங்கைகள் நாயகர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்களும் இணைந்து நடக்கும் நிகழ்ச்சி நம்மளோட மிஸ் திருநங்கை 2025 மற்ற மாவட்டங்களில் இருக்கிற நாயகர்கள் எல்லாரும் இணைந்து தொண்டு நிறுவனங்கள் இணைந்து பண்றது மிஸ் கூவாகமா இருக்குது. அவங்களோட போட்டிருக்கிற ஆடை, அதுக்கப்புறம் அவங்களோட வே ஆஃப் ஸ்பீச், வே ஆஃப் வாக்கு, அவங்களோட கான்ஃபிடன்ஸ், அதாவது கேள்வி கேட்கறதுக்கு இல்லை அவங்களோட இன்ட்ரடியூசிங் வச்சுதான் ஜட்ஜஸ் தேர்வு பண்றாங்க. இதுல ஜட்ஜஸ்க்கும் மாடல்ஸ்க்கும் இருக்கிற ஐ கான்டாக்ட் தான் அங்க பயங்கரமா இருக்கும். ஏன் அப்படின்னா ஜட்ஜஸ் ஒவ்வொரு விஷயமும் அவங்க தொடர்ந்து பார்த்துனே இருப்பாங்க. அவங்க நடந்து வந்த ஆரம்பத்துல இருந்து அவங்க நம்பர்ல இருந்து எல்லாமே பார்த்துனே இருப்பாங்க. அப்போ ஜட்ஜஸோட பார்வை ஃபுல்லா அந்த மாடல்ஸ் மேலதான் இருக்கும். ஸோ அது 13 பேரா 15 பேரா 20 பேரா அப்படின்றது திருநங்கைகளுக்கு கலந்துக்கிறதுல முதல் டாப் 5 தேர்வு பண்றாங்க. ஸோ நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு தேர்வு முதல்லயே இங்க இது பண்ணிட்டு அது ஃபில்டர் ஆகுறவங்களே நம்ம ஃபாலோ பண்ணி மேடை கூட்டுன்னு வரோம். அங்க ஜட்ஜஸ் பார்த்து டாப் 5 செலக்ட் பண்ணி கேள்வி பதில் அங்க இருந்து நம்ம இது பண்றோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதுல இந்த ஃபேஷன் ஷோல இன்னைக்கு நடக்க போற இந்த சிறந்த திருநங்கை வர ஆக்சுவலி இன்னைக்கு நடக்க போற சாதாரண திருநங்கை பாத்தீங்கன்னா ஒரு ஜட்ஜ் ஜெஃப்ரி, அவர் நம்ம விஜய் டிவிலும் ஜி தமிழ்ல ஒர்க் பண்ற ஒரு நபர். அதுக்கப்புறம் நம்ம ஜெனோனா மீடியால இருந்து ஒருத்தரையும் இன்னொருத்தர் யாராவது நம்ம செலக்ட் பண்ணி 3 ஜட்ஜஸா நம்ம இன்னைக்கு கொண்டு வர போறோம். ஸோ மீடியால இருந்து ஒருத்தர் ஆன் த ஸ்பாட், இன்னொருத்தர் அங்க இருக்கிற எங்களோட DSWல அதாவது சமூக நலத்துறையில வேலை பார்க்குற யாராவது இருந்தாலும் அவங்கள நாங்க ஜட்ஜஸா நியமிக்க போறோம். கண்டிப்பா எல்லாரோட அன்பு ஆதரவு எல்லாமே இருக்கு. ஸோ எல்லா சீனியர்ஸும் இது என்கரேஜ் பண்றாங்க. அது இல்லாத ஒரு வருஷத்துக்கு எங்களோட கேதரிங் இதுவாக தான் இருக்கு. இந்த மாவட்டங்கள நம்ம தமிழகத்தில் இருக்கிற மாவட்டங்களை மட்டும் இல்லாத மற்ற மாநிலங்கள்ல இருந்தும் வெளிநாட்டில இருந்தும் திருநங்கைகள் வராங்க. அப்போ அவங்க எல்லாரும் ஒரு கேதர் ஆகிற ஒரு இடம் இந்த ஈவினிங் நடக்கிற இந்த 2 ஈவெண்ட் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வா தான் எங்களுக்கு தெரியும்.